உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த அற்புதமான இந்த ஓய்வு நாள் பள்ளி பாட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு இந்த மத்தியிலே 2 போதகர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாமா? பஸ் ஜோஷ்வா, பஸ் ஜோயல், இந்த நாளிலே எங்களுக்காக வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி சார்பாக உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் நாளினுடைய பாடத்தை துவக்கி வைங்க. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 2ஆம் காலாண்டு தேவனோடு உள்ள உறவில் வளருதல் என்கிற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியான பாடங்களை படித்து இந்த காலாண்டினுடைய கடைசி பாடத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த வாரம் 13வது வாரம். பாடத்தின் தலைப்பு நித்தியத்திற்குள். மனப்பாட வசனமாக 1 யோவான் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். 13 வாரமும் நல்ல அழகான வசனத்தை மனப்பாடமாக சொன்னதுக்கு நன்றி. பாஸ்டர் ஜோயல், இந்த பாடத்தின் அறிமுகத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் நாம் பார்ப்பதெல்லாம் தற்காலிகமானவை, இந்த உலகமும் தற்காலிகமானது. இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் என்பது நாம் வேதத்தின் பூர்வமாக நாம் அறிந்ததே. இதற்கு பிற்பாடு ஒரு ஸ்தலம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும். அது நித்தியமாய் இருக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கிறது. அந்த ஸ்தலத்திற்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்கு முன்பதாக அநேக உபத்திரவங்களையும் இடுக்கண்களையும் நாம் சந்திக்க வேண்டிய இயல்பு ஒன்று இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் என்ன செய்ய போகிறோம்? சங்கீதம் 25:15 நமக்கு சொல்லுகிறது பாருங்க, வேதத்திலிருந்து. என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என்ன சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்தாலும் கர்த்தர் மேலே நம்முடைய கண்கள் ஏறெடுத்து பார்க்கப்படும் போது நிச்சயமாக எல்லா விதமான உபத்திரவங்களையும் நாம் கடந்து செல்வோம். தேவன் நம்மை அந்த நித்தியத்திற்குள் பிரவேசிக்க செய்வார். ஆமாம், நல்ல ஒரு அறிமுகம். ஃபஸ்ட்டு முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ரொம்ப ப்ராக்டிக்கல் தான். இப்போ நமக்கு ரொம்ப நெசசரியான ஒரு கேள்வி தான். இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய தொடர்பானது தேவனோடு, அதாவது தனிப்பட்ட உறவு தொடர்பு இருக்கு இல்லையா, எந்த அளவுக்கு அவசியம்? அது ஏன் அவசியம்? இந்த காலாண்டு நெடுகிலும் அதனுடைய அவசியத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் பாட ஆசிரியர் தனிப்பட்ட விதத்திலே நம்மோடு பேச வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் தான் எல்லா பாடத்தையும் எழுதியிருக்கிறாங்க. ஆமாம். இந்த கடைசி பாடத்தில் கூட அவங்க ரொம்ப முக்கியமான கருத்துக்களை உள்ளடக்கி இந்த பாடத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த காலம் ரொம்ப மோசமான ஒரு காலம். வேதாகமத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, மற்ற 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 6வது வசனம் சொல்கிறது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். தொடர்ச்சியாக எல்லா விதமான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு 8வது வசனம் சொல்கிறது, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்போது அநேக பிரச்சனைகள், குழப்பங்கள், பலவிதமான கஷ்டங்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழப்போகிறோம் என்பதை ஆண்டவர் முன்குறித்து நமக்கு சொல்லிட்டார். முன்னதாகவே அவர் தீர்க்க தரிசனமாக இதை சொல்லிட்டார். இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், நமக்கு முன்னாடி இருந்த தலைமுறைகளை காட்டிலும் நாம் இன்னும் தேவனை நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக, இன்னும் தேவனோடு வளர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம்னு சொன்னால், நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், நம்ம மற்ற காரியங்களுக்கு சாக்கு சொல்கிறோமோ இல்லையோ, வேதம் வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் சில நேரத்தில் சொல்லுவோம், இன்றைக்கி பைபிள் வாசிக்கல, பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துப்பார், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி நினைப்போம். ஒரு வேத பகுதி நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாக்கோபு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். மேலும் தாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. கடுமையான காலகட்டத்தில் வாழக்கூடிய நமக்கு அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த நாள், இந்த நொடி நான் தேவனோடு உறவில் ரொம்ப நெருங்கி இருக்கணும். அது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். அதை பாடாசிரியர் மிகவும் வலியுறுத்துகிறார். ஆமாம், இந்த கிரேட் கான்ட்ரவர்சி புத்தகத்திலையும் வாசிக்கும் போது அங்கே ஒரு பதில் சொல்கிறாங்க, இந்த காலத்தில் தேவனோட நெருக்கமான அனுபவம் இல்லாமல் யாரும் நிலைத்திருக்க முடியாது அப்படின்ற பதிவு பண்ணுறாங்க. அப்போது எவ்வளோ அவசரம் அப்படின்றத அவங்க என்ன சொல்கிறாங்க, நமக்கு சொல்கிறாங்க. பஸ் ஜோயில் தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு கேள்வி அழகாக இருந்தது. உமது முகம் பிரகாசிக்க செய்யும் என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜெப காரியங்களில் இதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைய காலம் நம்மை தேவனோடு ஒரு ஆழ்ந்த உறவுக்குள்ளாக அழைக்கிறது. கிறிஸ்துவின் நீதியால் மட்டுமே ரட்சிப்பு என்பதை நாம் படித்து வருகிறோம் ஒவ்வொரு பாடங்களிலே. இன்றைக்கு அவருடைய நீதியினாலே நாம் புதுப்பிக்கப்படுகிறவர்களாக நாம் இருக்க போகிறோம். இந்த கேள்வி நீங்கள் ஒன்று கேட்டீங்க, உமது முகம் பிரகாசிக்க செய்யும் என்று ஜெபிப்பது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன அர்த்தம்?
அந்த வசனம் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் பார்க்கும்போது 80வது சங்கீதம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லியிருக்குது. அப்போ இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பிள்ளைகள் அவருடைய ஜெபம் எல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு ஏதுவாகவும் அவருடைய முகத்தின் அந்த வெளிச்சத்தை விரும்புகிறவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, அவர் அப்படி அந்த வெளிச்சத்தை விரும்புவதனாலே நமக்கு இன்னொரு பலனும் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அவரில் நாம் தேவனுடைய நீதியாக இருக்கும்படிக்கு. சரியா? அப்போ ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு விசேஷ நோக்கத்திற்காக ஆயத்தப்படுத்துவதற்கு அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை நாம் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த சாட்சியாமத்திலே அம்மையாருடைய எழுத்துக்கள் சொல்லியிருக்கிறது, கிறிஸ்துவின் நீதியே நம் ஒரே நம்பிக்கை, அதுவே நம்மை தேவனின் முன்னிலையில் ஏற்றுக்கொள்ள செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய ஒரே நம்பிக்கை அவர் நீதிக்குள்ளாக இருக்கிறது போல நாமும் நீதிக்குள்ளாக மாற வேண்டும். அப்படி நம்ம மாறுவதனாலே நாம் அவருடைய ராஜ்யத்தில் இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது. நல்ல ஒரு பதில் பார்த்தோம். அடுத்த கேள்வி என்னன்னா, இயேசுவை நேருக்கு நேர் காணும் நம்பிக்கை இன்று நம் வாழ்க்கையில் எப்படி மாற்ற வேண்டும்? நிச்சயமாக அந்த பாக்கியமான நம்பிக்கை, அந்த அனந்த பாக்கியத்திற்காக தான் நாம் எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த கடினமான காலத்திலும் எப்படி நம்ம தேவனோடு உறவில் நிலைத்திருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், வரப்போகிற அந்த மகிமையை ஒப்பிடும்போது இக்காலத்து பாடுகள் ஒன்றுமே இல்லை. அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. நம்ம எதை மறந்து போகிறோம்னா, இப்போ நடக்கக்கூடிய யுத்தங்கள், பஞ்சங்கள், கொடுமையான காரியங்கள், கொள்ளை நோய்கள், இதையெல்லாம் குறித்து யோசிக்கிறோம். இவைகள் எல்லாம் உலக முடிவிற்கான அடையாளங்கள். அந்த முடிவின் நேரத்தில் நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்க்க போகிறோம் என்கிற ஒரு சந்தோஷம். போதகர் அவர்கள் சொல்லும்பொழுது அவருடைய முகத்தை பார்க்கும்படியாக, தரிசிக்கும்படியான பாக்கியத்தை நம்ம பெறப்போகிறோம். அதை குறித்து சொல்லும்பொழுது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம நிறைய நேரத்தில் இந்த உலக காரியங்கள் எல்லாம் குறித்து யோசித்து கிறிஸ்துவோடு தேவனோடு இருக்கிற இந்த உறவிலிருந்து விலகும்போது நம்ம எதை மறந்துடுறோம்னா, we are citizens of heaven அப்படின்றத மறந்து போயிடுறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகம் என்று நினைத்து அவர் வர காத்திருக்கிற நாம் இந்த காரியங்களை பார்த்து பயப்படவோ கலங்கவோ அல்லது தேவனோடு இருக்கிற உறவிலிருந்து விலகவோ மாட்டோம். நிச்சயமா அவர் வரப்போகிறார் என்கும்போது இன்னும் பாக்கியமான நம்பிக்கையோடு அதிகமான சந்தோஷத்தோடு அந்த உறவிலே வளர்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். நல்ல ஒரு கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு மீண்டும் வரலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நேர்களே, வாங்க தொடர்ந்து படிப்போம். ஃபர்ஸ்ட் அடுத்த கேள்வி, இயேசுவின் 2ஆம் வருகையை நாம் ஏன் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கணும்? அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடையும் ஒரு தாகத்தோடு நம்ம காத்திருக்கணுமா? இயேசுவின் வருகையை ஏன் அவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க என்று சொன்னால் பார்க்கும்போது, அவருடைய வருகையின் நாளில் சம்பவிக்கிற சம்பவங்கள் எல்லாம் பெரிதும் பகிரங்கமான சம்பவங்களாக இருக்கிறது. விசேஷமாக அவர் பூமிக்கு வரும்போது முதலாக இந்த பூமியில் நடக்கக்கூடிய சம்பவம் என்னென்னு சொன்னால் பார்க்கும்போது உயிர்த்தெழுதல் சம்பவிக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். அதை தொடர்ந்து நாம் படிக்கும்போது உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் மறுரூபமாக்கப்படுகிறோம். அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையும் தரித்து கொண்டு இந்த பூமியிலே மரணம் வெற்றியாக மாற்றப்பட்டு இந்த பரலோகத்திற்கென்று நாம் ஆயத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அதே சமயத்திலே நாம் பார்க்கும்போது அவருடைய வருகையை எல்லாருடைய கண்களும் காணும் என்று சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு. நம்முடைய கஷ்டங்கள், போராட்டங்கள், நம்முடைய நிந்தையான சூழ்நிலை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்லி ஆவலோடு பார்த்திருக்கக்கூடிய ஒரு பகிரங்கமான ஒரு நாள். நல்ல ஒரு அழகான விளக்கம். அடுத்த கேள்வி, புதிய எருசலேம் ஏன் மணவாட்டி என்ற அந்த பெயரோடு அழைக்குது? பொதுவாகவே நம்முடைய பூமிக்குரிய காரியங்களை தான் ஆண்டவர் நம்ம புரிந்து கொள்வதற்காக, பரலோகத்தை குறித்து புரிந்து கொள்வதற்காக எழுதி கொடுத்துருக்கிறாரு. எந்த ஒரு நபரை குறித்து நம்ம பார்த்தாலும் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில் மற்ற நாட்களை காட்டிலும் அந்த திருமண நாளையும் அந்த திருமணத்தின் போது செய்யக்கூடிய ஆயத்தங்களையும் பார்க்கும்போது அது ஒரு விசேஷமானதாக இருக்கும். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பிரம்மாண்டமான செலவுகள், ஆடம்பரமான அலங்காரங்கள், இது எல்லாவற்றையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஏன் ஆண்டவர் இதை குறித்து சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் ஆயத்தம் செய்யக்கூடிய அந்த புதிய எருசலேம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு வேதம் சொல்கிறது என்றால், வெளிப்படுத்தல் 19:7 சொல்கிறது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம்,
ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அப்போ ஒரு திருமணத்துக்கு எப்படி அந்த குடும்பம் மற்ற காரியங்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது, அதே போல ஆண்டவர் இங்கிருந்து போகும்போதே சொல்லிட்டார், போறதுக்கு முன்னாடியே. யோவான் 14, இதோ நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்போ வந்துட்டு இது ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்டவர் அவரையும் நம்மையும் இணைக்கிற ஒரு பிரம்மாண்டமான திருமணமாக காண்பிக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணக்கூடிய அந்த புதிய எருசலேமை மணவாட்டி என்று சொல்லுகிற அதே வேளையிலே நம்மையும் மணவாட்டி என்றுதான் வேதம் பதிவு செய்கிறது. அவர் அங்கு அதை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார், இங்கு நாம் நம்மை ஆயத்தம் செய்ய வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் அவர் செய்ய வேண்டிய அனைத்து ஆயத்தங்களையும் நேர்த்தியான நேரத்திலே சிறப்பான முறையில் செய்து முடிப்பார் என்பது இந்த தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியது. அவருக்குள்ளாக வளர வேண்டிய இந்த உறவிலே நாம் சரியாக வளர வேண்டும். அவர் செய்ய வேண்டிய ஆயத்தத்தை சரியாக செய்வார் என்பதை குறிக்கும் ஒரு வார்த்தையாகத்தான் புதிய எருசலேமை மணவாட்டி என்ற வார்த்தையில பதிவு செய்கிறார். ரொம்ப அழகான ஒரு விஷயம். இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஆயத்தமாகிறது எவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பாங்க இல்லை? நம்ம உலகத்தில் நடக்கிற திருமணத்துக்கு அவ்வளோ ஆயத்தங்கள் ஆசையோடு இருக்கிறோம். நம்ம இதை குறித்து ஒரு கொட்டேஷன் மட்டும் நான் வாசிச்சிடறேன். No finite mind can comprehend the glory of the paradise of God. நம்ம இந்த கல்யாணத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து எப்படி இருந்துச்சு தெரியுமா, சொல்ல முடியுமா? வாயில அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினா உனக்கு புரியாத அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு சொல்லுவாங்க. நிச்சயமா எல்லாரும் எழுதுறாங்க, இதுக்கே இப்படி சொல்றீங்க, அங்க இருக்கக்கூடியதை ஃபைனைட், ஒப்பிட முடியாத, ஒப்புயர்வற்ற என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட காரியத்தை எந்த ஒரு மனிதனுடைய மூளைக்குள்ளாகவும் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அது பிரம்மாண்டமானதாக அழகானதாக இருக்கும்னு எழுதியிருக்கிறார். ரொம்ப அழகான பதில். ஃபர்ஸ்ட் ஜோயில், இந்த பதில் நம்ம படித்தோம், இதுலேருந்து ஒரு கூடுதலான ஒரு விளக்கம் தான் நமக்கு தேவை. இந்த பரலோக மன விழாவிற்காக இன்று நாம் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆயத்தங்கள் எப்படி இருக்கணும்? ஓகே, பாஸ்டர் சொன்னது போல் புதிய எருசலேமையும் ஆண்டவர் மணவாட்டி என்று விவரிக்கிறார். அதே போல் அவருடைய ஜனங்களையும், தேவ ஜனங்களையும் ஆண்டவர் மணவாட்டி என்று அவர் விவரிக்கிறார். சரி, இயேசுவினுடைய வருகைக்காக நாம் கூடுதலாக என்ன விதத்தில் நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, நாம் பரிசுத்தமாக ஜீவித்திருக்க வேண்டும், நாம் பரிசுத்தமாக மாற வேண்டும். அதுவே நாம் செய்யக்கூடிய ஒரு ஆயத்தமாக இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்காக நாம் பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, அந்த திருமணத்திற்காக ஆயத்தமாய் இருந்தவர்கள் மாத்திரமே அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அதில் 5 பேர் ஆயத்தமானவர்களாக இருந்தாங்க, 5 பேர் ஆயத்தம் இல்லாதவர்களாக இருந்தாங்க. எனவே நாம் எப்போதும் பரலோகத்தினுடைய வருகைக்காக நாம் எதிர்பார்த்திருப்போம் என்று சொன்னால் அதற்கு உரிய ஆயத்தத்தோடும் பரிசுத்தமான அலங்காரத்தோடும் நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இதை நாம் எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி நான் பார்க்கும்போது, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நமக்கு விவரிக்கிறது, பூமிக்கானவைகள் அல்ல மேலானவைகளையே நீங்கள் நாடுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நம்ம வாழக்கூடிய உலகத்தில் இந்த பூமியில் நம்ம பிரவேசிப்பதற்கான பிரயாசத்தோடு அல்ல, பரலோகத்தில் நம்ம பிரவேசிக்க போகிறோம், அந்த சிந்தனையோட நாம் வாழ வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். எனவே கிறிஸ்துவினுடைய வருகைக்காக ஆயத்தமாக இருப்பதை வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான வேலை என்று சொல்லி அம்மையார் அதை நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய பெரிய வேலை, காலையில் எழுந்திரிச்சு நம்முடைய அன்றாட வேலைகளை பார்த்து நம்ம பணியிடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைச்சிருப்போம்னு சொன்னா, அதை விட பெரிய வேலை ஒன்று இருக்குது, பரலோகத்துக்கு போறதுக்கு நீங்க ஆயத்தம் ஆகணும். ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். ஃபர்ஸ்ட் அந்த இதில் கடைசி கேள்வி என்ன அப்படின்னா, நித்திய வாழ்வில் நாம் எதிர்பார்க்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன? மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஒரு குழந்தைகிட்ட கூப்பிட்டு பரலோகத்துக்கு போனால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த சிங்கமும் ஓனாயும் ஒருமித்து இருக்கும், ஆட்டுக்குட்டி இருக்கும், ஒரு பாலகன் வந்து வலுசற்பத்தை எடுத்து விளையாடுவான், இது மாதிரிலாம் இருக்கிறத பார்த்துட்டு ஃபேண்டசியான காரியங்களை தான் குழந்தைங்க யோசிப்பாங்க. நிச்சயமா. இன்னும் சில பேர் வந்துட்டு நான் ரெக்கை எனக்கு இருக்கும், பறக்க முடியும், நிறைய ஆசைகள் நிறைய பேருக்கு இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பாக்கியம், மேலான ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இருக்குது. ஆண்டவர் இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறார் நமக்கு. அங்கே வந்துட்டு நமக்கு சாப்பிடுவதற்கு, இன்னும் நம்ம செய்வதற்கு ஏராளமான காரியங்கள் இருக்குது. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலே அங்கே யார் நம்மோடு எப்பொழுதுமே இருப்பார் என்று சொன்னால் 2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 21:4, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அது நமக்கு அங்கே யார் இருக்கிறான்னா நம்முடைய தேவன் இருக்கிறார். நம்முடைய தேவனோடு நம்ம இருக்க போகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலான ஆசீர்வாதம் அதுதான். ஏன்னு சொன்னால் நம்மளுடைய கண்ணீர், நமக்கு பழைய காரியங்கள் எல்லாம், இந்த உலக காரியங்கள் எல்லாம், அநேக காரியங்கள் நம்ம மனதில் இருக்கலாம், நம்ம சில கேள்விகளோடு அங்கே போயிருக்கலாம். அது எல்லாவற்றையும் துடைத்து நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு வசனம் சொல்கிறது, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. ஏன் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அதுதான் மேலான ஆசீர்வாதம். அவர் இருக்கும் பொழுது முந்தினவைகள் எதையும் நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே கருத்தை தான் ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம வாசிப்போம். அங்கேயும் தேவன் நம்மோடு இருந்து நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம்.
மற்ற ஆசீர்வாதங்கள், தங்க வீதியில் நடக்கலாம், இதெல்லாம் ஆசை இருக்கலாம். ஆனாலும் அதெல்லாம் நம்ம காலுக்கு கீழே. கண்டிப்பா நம்மளோட யார் இருக்க போறோம்னா தேவன் இருக்க போறாரு. அதான் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நிச்சயமா அந்த கிரேட் கான்ட்ரவர்சி புத்தகத்திலையும் அம்மையார் தான் சொல்றாங்க, பரலோகத்தின் மிகப்பெரிய ஆனந்தம் இயேசுவை நான் நேரில் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட பாக்கியம் இருக்கிறது. தொடர்ந்து படிப்போம் ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு. நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேயர்களே, வாருங்கள் தொடர்ந்து நாம் தியானிப்போம். பாஸ்டர் ஜோயல், ஆட்டுக்குட்டியை பின்தொடர்வது இன்று நம் வாழ்க்கையில் என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது? பரலோகத்தின் மகிழ்ச்சி இயேசுவை நாம் பின்தொடர்வதில் தான் இருக்கிறது. இந்த விளக்கத்தை நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. யார் அப்படி பின்பற்றுவாங்கன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, எந்த விதமான துன்மார்க்கமான சூழ்நிலைக்கும் ஒப்பு கொடுக்காதவர்கள், கரையற்றவர்கள், கற்புள்ளவர்கள், சத்தியத்தின்படி வாழ்ந்தவர்கள். அப்போ இன்னைக்கு தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிற நாம் கிறிஸ்துவை அனுதினமும் நாம் பின்தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த பின்தொடர்வதன் மூலமாக நம்மளுடைய உறவு அவரோடு புதுப்பிக்கப்பட்டு இந்த உலகத்திலும் வருகிற புதிய உலகத்திலும் அது தொடர்வதற்கு ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டி என்று சொல்லி நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லி நமக்கு உருவகப்படுத்தப்பட்டு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது. யோவான் இதை பயன்படுத்துறாரு பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 36, 37 ஆகிய வசனங்கள் நாம் பார்க்கும்போது யோவான் இயேசு கிறிஸ்து வருகிறதை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி இவரே என்று சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இங்கே கிறிஸ்துவை பின்தொடரும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, நாம் நித்தியத்தில் கண்டிப்பாக பிரவேசிக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி. எனவே இந்த இடத்துல பார்க்கும்போது அம்மையார் இதை குறித்து எழுதியிருக்கிறாங்க, இங்கே கிறிஸ்துவை பின்தொடர்கிறவர்களே பரலோகத்திலும் அவரோடு இருப்பார்கள். டெஃபினட்டா சொல்லிட்டாங்க. இந்த உலகத்துல ஆண்டவரை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா பரலோகத்துல நமக்கு ஒரு இடம் உண்டு என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப அழகான கருத்து பாஸ்டர். தொடர்ந்து பார்ப்போம். இயேசு வாருங்கள் என்று அழைப்பது இன்று நமக்கு எந்த அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்குது? ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது போல் அங்கே போய் அவரை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கேயே வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஆமென். நிறைய நேரத்தில் வந்துட்டு நம்ம நினைக்கிறோம் பரலோகம் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது நம்ம வாழ்க்கை முடிகிறது கொஞ்சம் முன்னாடி, அல்லது உபத்திரவ காலம்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம அப்போ மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்காக தான் ஆண்டவர் தொடர்ச்சியான அழைப்பை கொடுக்குறார். சங்கீதம் 96 படிக்கிறோம், எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். இன்னைக்கு வாங்கன்னு கூப்பிடுறார். அவர் வாங்கன்னு கூப்பிடுறதுக்கான காரணம் 2 காரியங்கள். ஒன்று, இந்த பூமியில நமக்கான இளைப்பாறுதலை தரும்படியாக, அதாவது நம்ம வசனத்தை வாசிப்போம் 11ஆம் அதிகாரம் மத்தேயு புஸ்தகத்துல 28வது வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை ஏராளமான வருத்தத்தோடு நம்ம இந்த பூமியில காணப்படுறோம். நம்மள்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த பூமியிலேயே அநேக கஷ்டங்கள் பாரங்களோடு இருக்கிறோம், இதிலேயே நமக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, பாஸ்டவன் சொன்னது மாதிரி இங்கே யாரெல்லாம் வாருங்கள் என்கிற அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வந்து இந்த உறவில் வளர்கிறார்களோ, தேவனோடு இருக்கிற இந்த உறவில் வளர்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் ஷியோர் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஹெவன். எனவே 2 ஆசீர்வாதங்களும் இந்த வாருங்கள் என்று கொடுக்கக்கூடிய அழைப்பிலே நமக்கு காணப்படுகிறது. ஒருவேளை சில பேர் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் ரொம்ப மோசமான அனுபவத்தில் நான் கடந்து வந்தேன். நம்ம கடந்த சில வாரங்களிலே படிச்சிருப்போம், நம்மளுடைய மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, இயேசு கிறிஸ்துனுடைய பலி எவ்வளவு பெரிய பாவத்தையும் நமக்கு மன்னிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். யாராவது நான் இவ்வளவு மோசமானவனாக இருக்கிறேன், நான் போன ஆண்டவர் ஏற்றுப்பாரா மாட்டாரா, என்னை வான்னு கூப்பிடுவாரா அப்படிலாம் நினச்சா, அதுக்கும் ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறாரு. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 6:37, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. எந்த ஒரு நபர் ஆண்டவரிடத்துல வந்தாலும், எப்படி அந்த இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்திகளெல்லாம் வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு பின் நாட்களிலே வந்து அவன் தகப்பனிடத்துல ஒரு அடிமையா வேலைக்காரனா இருந்துக்கலாம்னு நினைச்சு வந்தான். தூரத்துல அவனை பார்த்து இது தகப்பன் ஓடி போய் கட்டி அணைத்தது போல, ஆண்டவர் என்ன நிலையில நம்ம வந்தாலும் வாருங்கள் என்று அழைக்கிற தேவன் நம்மை ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்கிற ஒரு நம்பிக்கையையும் நமக்கு பாக்கியமான ஆசீர்வாதத்தை இங்கே கொடுத்துருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் அப்படியே யோசிக்க வச்சுட்டீங்க. எந்த நிலைமையில் இருந்தாலும் கிறிஸ்து என்ன செய்கிறாரு? அவனை அழைக்கிறார் என்று பார்க்குறோம். இதை நாம் புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் தெய்வ அன்பை ஒருவரும் என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. இறுதியாக இந்த 13ஆம் வாரத்தின் கடைசி பாடத்தின் இறுதி கேள்வி என்னன்னா, இயேசுவின் அழைப்பிற்கும்
நான் எவ்வாறு பதிலளிக்கணும்? ஏன்னா அவர் கூப்பிட்டாரு, நிறைய முறை கூப்பிட்றாரு, நிறைய நபர்கள் மூலமாக கூப்பிட்றாரு, பல விதங்களில் இன்னைக்கு அழைப்பு வருது. நான் என்ன பதில் சொல்லட்டும்? எந்த விதத்தில் நான் பதிலளிக்கட்டும்? சரி, முதலாவது அவர் நம்ம பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி கூப்பிடுறாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கிடணும். கண்டிப்பாக. சரியா? அவருடைய அழைப்பு இன்னும் இரக்கத்தோடு ஏற்படுகிறது இந்த உலகத்தில். இந்த அழைப்புக்குள்ளே யாரெல்லாம் திரும்ப இணங்கி இருக்கிறது? இன்றைக்கி உட்காந்துருக்கிற நீங்களும் நானும் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருமே இந்த அழைப்புக்குள்ளாக இணைந்திருக்கிறாங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த இரக்கத்தை இந்த உலகத்தில் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிற எல்லார் மேலேயும் அவர் மிகுதியாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே இரக்கத்தோடு அவர் கொடுக்கக்கூடிய அழைப்புக்கு நம்பிக்கையோடு நாம் ஏற்று முழு மனதோடு அவரிடம் நாம் வர வேண்டும். சரியா? அந்த உலகத்திற்கான ஆசபாசங்கள் எல்லாவற்றையும் நாம் வெறுத்து, பாவத்தை செய்யக்கூடிய துணிகரத்தை எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கிவிட்டு நாம் கிறிஸ்துவனிடத்திலே நாம் நெருங்கி வருவதற்கான தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். ஏசாயா 55 அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லிக்கிறது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாரையும் தான் அவர் காமனாக கூப்பிடுறது அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். எனவே இன்னைக்கு நமக்கு தாகம், இயேசு கிறிஸ்து வேணும், ஒரு மாற்றம் ஏற்படணும், என் முறிந்து போன உறவு இன்னைக்கு சீர் செய்யப்படணுன்ற ஒரு தாகம் இன்னைக்கு நமக்கு இருக்குன்னு சொன்னால், இன்னைக்கு வாங்க ஆண்டவர்கிட்ட, இப்போ உடனே வாங்க. அவர் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆயத்தம் உடையவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் இன்னும் நமக்கு கிருபையான அழைப்பை நமக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாரு. இன்னைக்கு ஒரு வேளை அவரை பின்பற்றுவதற்கு முழு மனதாக நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொன்னால், இன்னைக்கே நம்பிக்கையோடு அவரிடத்துல நாம் கடந்து வந்து சேர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அழகான பாடம், அழகான பதில். நிச்சயமாக நாம் சேருவோம், ஜெபம் செய்து நான் பண்ணுவோம். இந்த 13 வார பாடத்தையும் அழகாக எடுத்து கொடுத்த உங்களுக்கு நிகழ்ச்சியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜே பாஸ்டர்ஸ் இல்லையா, பாஸ்டர் ஜோஷுவா, பாஸ்டர் ஜோயல், ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். நேர்களே, அழகான பாடத்துக்குள்ளாய் நிறைவிலே நாம் வந்தோம். அந்த அழைப்பை நம்பிக்கையுடன் ஏற்று முழு இருதயத்துடன் அவரிடம் வர வேண்டும். கண்டிப்பாக இதயத்தை நாம் தேவனுக்கு கொடுத்தாலே மட்டுமே அவருக்குள்ளாய் நாம் வளர முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜெபத்தோடு நாம் ஒவ்வொரு படிகளும் ஏறும் பொழுது கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய காரியம் அதுதான். என்னையும் தேவன் நேசிக்கிறார். ஜெபத்தோடு காத்திருப்போம். அந்த தேவனுடைய வருகைக்காய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பலத்தை தருவாராக. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் இரக்கமும் உங்களுக்கு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.